வணக்கம் பிரவீன். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பகம் ஆசியாவின் மிக பழமை வாய்ந்த காப்பகமாக விளங்கி வருகிறது. இங்கு பார்த்தோம்னாக்கா 321 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட வனப்பகுதிகளாக உள்ளது. இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா அரிய வகை விலங்குகள் வந்து வருகிறது. இந்த பகுதியை சுற்றியும் வனவிலங்குகள் காணப்படுகிறது. இந்த வனவிலங்குகளை பார்ப்பதற்காகவே பல மாவட்டம் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் முதுமலைக்கு வருகின்றனர். இந்த முதுமலைக்கு இங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க இந்த வனத்துறையினால் இந்த வனத்துறையின் மூலமாக வாகன வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தில் அந்த வனப்பகுதிக்கு சென்று வனவிலங்குகளை கண்டு ரசிக்கின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்க இங்க இந்த முதுமலையில யானைகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த வளர்க்கக்கூடிய யானைகளுக்கு காலை மற்றும் மாலை நேரத்தில் உணவு அளிக்கின்றனர். இந்த உணவு அளிக்கும் பொழுது இந்த சுற்றுலா பயணிகள் அந்த யானைக்கு உணவு வழங்குவது நேரடியாக கண்டு ரசித்து செல்கின்றனர். அது மட்டும் பார்த்தோம்னாக்க இந்த முதுமலையில தங்கும் விடுதிகள் உள்ளன. இந்த தங்கும் விடுதியில பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன் மூலமாக அதாவது முன்பதிவு செய்கின்றனர். இந்த முன்பதிவு செய்து அவர்கள் இங்கேயே முதுமலையில தங்கி அவர்கள் இந்த இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். இதனை பயன்படுத்தி வட மாநில முத்தினர் சேர்ந்தவர்கள் மோசடியான வலைத்தளங்கள் உருவாக்கி அவர்கள் அந்த வலைத்தளத்தில் விளம்பரம் செய்து, அதாவது முதுமலைக்கு முன்பதிவு செய்வதற்காக ஒரு வலைத்தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வலைத்தளத்தில் முன்னாடியே முன்பதிவு செய்து அவர்கள் இந்த சுற்றுலா தலங்களை காணுவதற்கும் தங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறி கிட்டத்தட்ட 5000 முதல் 10,000 வரைக்கும் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க அந்த மாதிரி ஏமாந்த சுற்றுலா பயணிகள் இங்க அவர்கள் இந்த முதுமலை ஊழியரிடம் அந்த முன்பதிவை காட்டிய பொழுது அவர்கள் இந்த வெப்சைட்டில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அவர்கள் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேர்ல அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையின் போது இது போலியான முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. உடனடியாக அவர்கள் கிரைம் பிரான்ச்சுக்கு புகார் அளித்தனர். இந்த புகார் அளித்து இதற்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அவர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க இது போன்ற வலைதளங்களை வைத்து ஏமாற வேண்டும் என்றும் காவல்துறையினர் ஒரு அறிவிப்பும் தெரிவித்திருக்கின்றனர். பிரவீன்.